இப்போ வந்து அந்த சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதில் வந்து 2 சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். சோம்பு தீஞ்சு போகிறதுக்குள்ளே இந்த நறுமணப் பொருட்கள் கல்பாசி இதெல்லாம், அதுக்கப்புறம் வெங்காயம், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே 2 தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேனக்கிழங்குல ஒரு குழம்பு. அந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கனாக்கா வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும், 10 நாள் இருக்கும். அது அப்படியே வாடி போய் இருந்தது. கொஞ்சம் பழைய கிழங்கு ஆனால் நாக்கு அரிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை எடுத்து நேற்று வந்து நான் குழம்பு வைக்கலாம் அப்படி. இது வரைக்கும் அந்த மாதிரி குழம்பு வச்சதில் பொரியல் பண்ணியிருக்கேன், பொடிசாக நறுக்கி பொரியல் பண்ணியிருக்கேன், சிப்பாக நறுக்கி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், கூட்டு வச்சுருக்கேன் பருப்பு போட்டு. இந்த மாதிரி குழம்பு வச்சதில்லை, அதனால வைக்கலான்னு நேற்று முடிவெடுத்து தோலெல்லாம் சீவிட்டேன். ஆனால் வேறு மாதிரி இருச்சு, வேறு சமையல் ஆயிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது நல்ல ஃபேன் காற்றுல அந்த தோல் சீவினது மறுபடி காஞ்சிடுச்சு. அதெல்லாம் சீவி எடுத்து கொஞ்சம் அது கலர் மாதிரி தான் இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அது வெந்த பிறகு மற்ற விஷயங்கள் இப்போ வந்து அதுக்கு என்னென்ன தேவையாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக. அப்புறம் வந்து இந்த தாளிப்புக்கு ஒரு பட்டை 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கல்பாசி இதெல்லாம் எடுக்கணும், மறந்துட்டேன். 2 தக்காளி, இந்த 2 தக்காளியும் நறுக்கி வதக்க போகிறதில்ல, அப்படியே அரைச்சி ஊற்றினா குழம்பு கூட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அதோட கொஞ்சம் வந்து மட்டன் பொடி, கொஞ்சம் குழம்பு பொடி, இதெல்லாமே இந்த குழம்புக்கு உண்டானது. இது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அரை முடி கூட இல்லை, சின்ன அரை மூடியில் ஒரு பாதி கூட இல்லை, அவ்வளோதான் துருவி வச்சுருக்கேன். குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். அதோடு சேர்த்து இந்த சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் இதை வந்து கடைசியில் அரைச்சி ஊற்றணும். குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ வந்து கிழங்குக்கு உப்பு போட்டிருக்கேன், குழம்புக்கும் உப்பு போடணும். அந்த கிழங்கு வெந்த பிறகு பார்க்கலாம். சக்தி கிச்சன் பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். அடுத்ததாக வந்து இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம இந்த மட்டன் மசாலா, அப்புறம் வந்து குழம்புத்தூள், இந்த 2 எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுறலாம். மசாலா கொஞ்சம் லேசாக வதங்கின உடனே
இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அது மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த சேனக்கிழங்கையும் அதோட சேர்த்து உப்பு போட்டு வேக வைக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். மஞ்சள் பொடியெல்லாம் தனியாக போடலை, ஏன்னா அந்த மற்ற பொடிகள்லையே மஞ்சளும் சேர்ந்து இருக்குது. அதனால் மஞ்சள் பொடி தனியாக போடலை. இது ஒரு கொதி லேசாக கொதித்ததும் கிழங்க ஒரு கொதி கொதிக்கலை. இந்த தண்ணியிலையே இந்த மசாலாவோட வாசனை கொஞ்சம் போகிற மாதிரி வேக விடணும், நம்ம கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் போட்டு அது ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றி, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, போட்டிருக்கிற மசாலாவுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டு, இது கொதித்த பிறகு நம்ம கிழங்கும் கொஞ்சம் உப்பும் போடணும். அதுக்குள்ளே வந்து நான் அந்த தேங்காவும் சோம்பும் எடுத்து வச்சேன் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு, ஏன்னா கிழங்குக்கு ஏற்கனவே போட்டிருக்கு, அதோட இந்த சேனக்கிழங்கு வேக வச்ச சேனக்கிழங்கு, இதை இன்னும் நல்லா மசாலா வாடையெல்லாம் போய் கொஞ்சம் வற்றி வரும்போது அரைச்ச தேங்காய் பெருஞ்சீரக விழுத போட்டு ஊற்றி இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும். கிட்டத்தட்ட மட்டன் குழம்பை விட இது ஒரு நூல் அதிகமாகவே நல்லாயிருக்கும். சேனைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்துருச்சு, ஆனால் கரையலை. சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து அரைச்ச தேங்காய் சோம்பு விழுத போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்சியை கழுவி இதில் ஊற்றிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதனால் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பழைய கொத்தமல்லி நிறைய வாங்கியிருந்தோம். அதில் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. கொஞ்சம் பழைய கொத்தமல்லி, அதை நேற்றே இந்த குழம்புக்காக ரெடியாக அலசி கிளசி வச்சு வாடி போச்சு. அதை அப்படியே போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். இதை கிண்ணத்தில் மாற்றணும்னு சொல்கிறீங்களா, இல்லை இதுவே போதும்னு சொல்கிறீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு, அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. போயிட்டு வரேன்.